இதை யாரும் உங்களுக்கு நிறைய சொல்ல மாட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் டிகிரி முடிக்கும் நேரத்துக்குள்ள இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி ரொம்ப மாறிடுச்சு. ஏஐ யூனிவர்சிட்டி சிலபஸ் அப்டேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணல. கம்பெனி அவங்களோட ஹைரிங் ப்ராசஸை ஏஐயோட ஃபர்ஸ்ட் அப்ரோச்சுக்காக மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம ஹரிடெக் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக இண்டஸ்ட்ரீஸ் ரிப்போர்ட் சொல்கிறது என்னன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐ ஹையரிங் ஐடி ஹையரிங்கோட ஓவரால் ரொம்பவே க்ரோ ஆகிட்டு இருக்கு. குளோபல் கம்பெனிஸும் ஃபஸ்ட்டு ஏஐ ஸ்கில் பேஸ் பண்ணிட்டு ஹையரிங் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அமேசானும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 2030க்குள்ள $4.8 பில்லியன் வந்து பார்க்குறப்போ இன்வெஸ்ட் பண்ண அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது டெக்னாலஜிலையும் இனோவேஷன்லையும் புது ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் உண்மையான கொஸ்டின் இதுதான், கம்பெனிஸ் கிரியேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் ஆகிறாங்களா? எல்லா கம்பெனிஸும் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறப்போ கிராஜுவேஷனில் ஆன்லைனில் ஒரே மாதிரியான கோர்ஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஆனால் இன்னும் ஜாப் கிடைக்கல. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுச்சு. ப்ராப்ளம் ஜாப்ஸ்க்கு கம்மி தான். இங்கே ப்ராப்ளமே ஆல் ஓவர் ஜாப் வேகன்சி ரொம்பவே கம்மியாக இருக்குதா, இல்லை நிறைய பேர் ஜாப் தேடிட்டு இருக்காங்க, ஒரு ரைட்டான பிளேஸில் ஜாப் கிடைக்கலையா? இந்த கொஷினுக்கு ஆன்சர் தேடுறப்போ ஒரு பேர் திரும்ப எனக்கு தெரிஞ்சுது. தட்ஸ் மசாய் ஸ்கூல். இதை நான் இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் பார்த்துருக்கேன். ஆனால் இதை நான் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் பார்த்துருக்கேன். ஹைப்பு வேறு, ரியாலிட்டி அப்படின்றது வேறு. அதனால் இதை பற்றி நான் டீப்பாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணது என்னன்னா, இது ஜாப்ஸ் ப்ராப்ளம் கிடையாது, இது ஸ்கில்ஸ்க்கு உண்டான ப்ராப்ளம். ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறப்போ கிராஜுவேஷன் ஆகிறாங்க. பாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் ஃப்ரெஷர்ஸோட ஹையரிங் பார்க்குறப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அதே டைமில் ஏஐ ரிப்பீட்டேட்டிவ் என்ட்ரி லெவல் டாஸ்க்கை ஆட்டோமேட்டட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது முழு ஸ்டோரியோட ஒரு சைடு மட்டும்தான். அதே நேரத்தில் ரீசெண்ட் ரிப்போர்ட் சொல்கிறது என்னன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஹையரிங் ஐடி ஹையரிங்கோட பார்க்குறப்போ ரொம்ப வேகமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. கம்பெனிஸ் ஹையரிங் கம்மி பண்ணல, ஹையரிங் மெத்தட்ஸ் தான் மாறி இருக்கு. NVIDIAவோட CEO ஜென்சன் ஹுவாங் ஏஐ குளோபல் லெவலில் மில்லியன்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுதுன்னு சொன்னார். ஸோ ஜாப்ஸ் டிசப்பியர் ஆகல, ஜாப்ஸ் எவால்வ் ஆகுது. அதனால தான் இந்தியாவோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசரும் ஏஐயோட காம்படிட் பண்ண வேண்டாம், ஏஐயோட ஒர்க் பண்ண முடிகிற ஏஐ இன்ஸ்டியூட்டட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி எம்பசைஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் ரியல் கேப் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ். இன்னைக்கு நிறைய பேர் ஏஐ கற்றுக்கிறதுனா ChatGPT யூஸ் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரீஸ் அதை விட ரொம்ப முன்னாடி போயிடுச்சு. கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ப்ராம்ப்ட் எழுத தெரிஞ்ச ஆளை மட்டும் தேடாமல் ஏஐ பவர்டு ஒர்க் ஃப்ளோஸ் பில்ட் பண்ண தெரியணும், ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ண தெரியணும், ஏஜென்டிக் ஏஐ புரிஞ்சிருக்கணும், ரியல் பிஸ்னஸ் ப்ராப்ளம் ஏஐ யூஸ் பண்ணி சால்வ் பண்ண தெரியணும். ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கும் ஏஐ பில்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த டிஃபரன்ஸ் தான் இன்றைக்கி பிக்கஸ்ட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுது. இந்த சேஞ்சிங் ஜாப் மார்க்கெட் பற்றி ரிசர்ச் பண்ணுறப்போ நான் மசாய் ஸ்கூலை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஆனஸ்ட்டாக எனக்கு ஃபஸ்ட்டு நோட்டிசபிள் பாயிண்ட் என்னன்னா, மசாய் தன்னை ஒரு நார்மல் டெக் பிளாட்ஃபார்மாக ப்ரெசென்ட் பண்ணல, இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் ஆன்லைன் கெரியர் ஸ்கூலில் ஒன்றுன்னு டிஸ்கிரைப் பண்ணுது. இவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கறத விட இண்டஸ்ட்ரீஸ் ரெடி ப்ரொஃபஷனல் கிரியேட் பண்ணுறது தான் இவங்க மெயின் ஃபோக்கஸ். கம்பெனி இன்ஃபர்மேஷன் படி 2026 வரைக்கும் மசாய் ஸ்கூலில் கிட்டத்தட்ட 40,000+ லேர்னர்ஸ் இருக்காங்க. அதில் 10,000+ லேர்னர்ஸ் இந்தியாவில் டாப் மோஸ்ட் லீடிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஆனால் ஏன் அட்டென்ஷன் அட்ராக்ட் பண்ணுறது நம்பர்ஸ் இல்லை. மசாய் 16+ இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கூட கொலாபரேட் பில்ட் பண்ணியிருக்கு. அதில் IITs, IIMS, XLRI, VITS இது மாதிரி இன்ஸ்டியூஷன்லாம் இன்க்ளூட் ஆகுது. இன்டர்நேஷனல் அகாடமிக் கொலாபரேஷனில் இதில் MITயும் ரோட்மேன் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது IIT, MIT டிகிரி கொடுக்குதுன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. ஆனால் ப்ரோக்ராம் அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸும் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸப்டேஷனும் மேட்ச் ஆகிற மாதிரி டிசைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காமிக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம், மசாய் கோடிங்க்கு மட்டும் லிமிட் இல்லை. டெக்னாலஜி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், AI அண்ட் மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை மேனேஜ்மெண்ட் சைடு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜெனரேட்டிவ் அண்ட் ஏஜென்டிக் ஏஐயோட ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் அனலிட்டிக்ஸ், என்டர்பிரினர்ஷிப், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு கூட ஏஐ இன்டிகிரேட்டட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் இருக்கு. பர்சனலி எனக்கு இந்த அப்ரோச் ரொம்ப ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐன்றது செப்பரேட் சப்ஜெக்டாக ட்ரீட் பண்ணாமல் எல்லா கேரியர் பார்ட்ஸ் கூடயும் இன்டிகிரேட்டட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் எவால்வ் ஆகிற வேக்கு க்ளோஸாக இருக்குது. எனக்கு ஜென்யூனாக ஸ்டாண்ட் அவுட்டான இன்னொரு பாயிண்ட், அக்சசிபிலிட்டி. இன்னைக்கு நிறைய எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் 2 லட்சம் இல்லை அதுக்கு மேலே காஸ்ட்டாக இருக்குது. ஆனால் சில மசாய் ப்ரோக்ராம் வெறும் 60,000 ஸ்டார்ட் ஆகுது. இதனாலே நிறைய லேர்னர்ஸ்க்கு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப அஃபோர்டபுள் ஆப்ஷனாகவே இருக்குது. மோஸ்ட் ப்ரோக்ராமுக்கு 12th பாஸ் குவாலிஃபிகேஷனே போதும். அதனால ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் ஜேர்னி ரொம்ப சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் பண்ண முடியும். எனக்கு பர்சனலாக மீனிங்ஃபுல்லாக தெரிஞ்சது ரீஜனல் லெவல் லாங்குவேஜ் சப்போர்ட். திஸ் இஸ் கம்ப்ளீட் லேர்னிங் பாத்வேஸ். அதாவது தமிழில் மட்டும் இதை கற்றுக்கக்கூடிய ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. ஹிந்தி, தெலுங்கு, மராத்தி, மலையாளம், கன்னடா இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் தான் உங்கள் கேரியருக்கு ஒரு வேலை பெரிய தடையாக இருந்திருந்தா, எஸ்பெஷலி Tier 2 இல்லை Tier 3 சிட்டிஸில் இருந்தால் இண்டஸ்ட்ரீஸ் ரெவலன்ட் ஸ்கில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அப்ரிஷியேட் பண்ண தோணுன இன்னொரு விஷயம், மசாய் கோர்சஸ் மட்டும் பில்ட் பண்ணலை,
ஒரு கம்ப்ளீட் கேரியர் ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு எம்பவரர் இனிஷியேட்டிவ் உமனுக்கு, எஸ்பெஷலி நான் டெக் பேக்ரவுண்டும் Tier 2, Tier 3 சிட்டிஸ்லேருந்து வரக்கூடிய லேர்னர்ஸ்க்கு ஃப்ரீ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் கேரியர் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மிசோகி ஏஐ சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறதை விட அட்வான்ஸ்டு ஏஐ சிஸ்டம்ஸும் ரியல் வேர்ல்டு ஏஐ அப்ளிகேஷன்ஸும் பில்ட் பண்ண கற்றுக் கொடுக்குது. அதே மாதிரி பிளேஸ்டுன்னு ஏஐ பவர்டு டேலண்ட் பிளாட்ஃபார்ம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கில்டு கேண்டிடேட்டும் எம்ப்ளாயர்ஸும் பெட்டர் மேட்ச் ஆக ஹெல்ப் பண்ணுது. லேர்னிங்லேருந்து ஹையரிங்க்கு வர கேப்பை ரெடியூஸ் பண்ண எய்ம் பண்ணுது. இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஃபோக்கஸ் ஸ்கில் டீச் பண்ணுறது மட்டும் இல்லை, லேர்னிங்லேருந்து அப்ஸ்கில்லிங், கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மசை ஸ்கூல் ஒர்த்தா ப்ராக்டிக்கல் ஜாப் ரெடி ஸ்கில்ஸ், ஏஐ ஃபஸ்ட்டு கரிக்குலம், அவுட்கம் டிரைவன் லேர்னிங். நீங்கள் சர்டிஃபிகேட்ஸை விட ரியல் ஸ்கில் மேலே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் தேடிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி லேர்ன் பண்ணிக்க ஒர்த்தாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எந்த கோர்சஸும் சக்ஸஸ் கேரண்டி பண்ண முடியாது, நம்மளுடைய லேர்னிங் பொறுத்து தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் உங்களுடைய கன்சிஸ்டன்சி, எஃபோர்ட், ப்ராஜெக்ட்ஸ், கண்டினியூஸ் லேர்னிங் இது மட்டும்தான் உங்களுடைய க்ரோத்தை டிசைட் பண்ணும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது, இன்றைக்கி ஜாப் மார்க்கெட்டில் டிகிரி மட்டும் போதாது. ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், ப்ராப்ளம் சால்விங், ஏஐ லிட்ரஸி, கண்டினியூஸ் அப்ஸ்கில்லிங் இதுதான் லாங் டேர்ம் கேரியர் அட்வான்டேஜ் கிரியேட் பண்ணும். மசை ப்ரோக்ராம், கரிக்குலம், எலிஜிபிலிட்டி, இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் லிங்கை செக் பண்ணி பாருங்கள். நீங்களே இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி பாருங்கள், டிஃபரன்ஸ் ஆப்ஷனை கம்பேர் பண்ணியும் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கேரியருக்கு கரெக்ட் டிசிஷன் எடுங்க. ஏஐ பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சரில் அது ஆல்ரெடி நம்ம ப்ரெசென்ட்டே மாற்றிட்டு இருக்கு. இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் தான் பாக்கி. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் முன்னாடி வரும்போது அதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்களா? இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹரிடெக் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.